எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இங்க பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம வீட்ல சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் தான் பண்ண போறேன். ஸோ அது நான் ஆல்ரெடி வெஜ்ஜு குருமா எப்படி பண்றது அப்படின்றத நான் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா மழை பயங்கரமா பெஞ்சுட்டு இருக்கா. ஸோ அதனால சரி நைட்டு மழை பெய்யறப்போ சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது சூடா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால சரி இன்னைக்கு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து பாப்பா வந்துட்டா. அவ வந்ததும் அவளோட ஹோம்ஒர்க் எல்லாம் நான் இன்னும் செய்ய சொல்லல. சரி இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அவளை போய் பார்க்கணும். அவளோட ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மாவும் கொஞ்சம் நல்லா ஊறிடும். சப்பாத்தி செய்யும் போது நல்லா இருக்குமா. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நான் 8:30 மணிக்கெல்லாம் பசங்களை தூங்க வச்சிருவேன். ஏன்னா 8:30 மணிக்கு தூங்க வச்சாதான் காலையில சீக்கிரமே எந்திரிப்பான். இந்த மாதிரி லேட் பண்ணோம்னு வைங்களேன், உட்காந்து பார்த்துட்டே தான் இருப்பான். உட்காந்து இருப்பான் எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து டிவி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. காலையில எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அது இந்த மழை டைம் வேறையா. சோ மழை பெய்யறதுனால நல்லா 7:30 மணி வரைக்குமே தூங்குவான். நான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சு தண்ணி எல்லாம் காய வச்சு அவங்க குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சு எல்லாம் முடிச்சுட்டு மொத்த வேலையும் முடிச்சுட்டு எழுப்புனா கூட இன்னும் 2 நிமிஷமா. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் விட்டுருவேன். ஓகேன்னு சொல்லிட்டு மத்தபடி வெளியில பாருங்க செம்மையா மழை பெய்யுது. அதே மாதிரி காத்துமே பயங்கரமா அடிச்சுட்டேதான் இருக்குது. ஆஹ் தண்ணி எல்லாம் ஏதோ கடல்ல வர்ற மாதிரி அலையெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதனால பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிழங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லா வேக வச்சிடலாம். ஆனா வெளியில கிளைமேட் ரொம்ப பயமா இருக்குது. செம்மையும் இருண்டு வந்திருக்குதுங்க. பார்க்கும் போதே செம பயமா இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு காத்து அடிக்கும் மழை பெய்ய போகுதே தெரியல. அதுக்கேத்த மாதிரி மோட்டர் எல்லாமே போட்டு டேங்க் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஒரு பக்கம் போட்டு விட்டாச்சு. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அதுக்கிடையில நம்மளே இந்த கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா கரண்ட் இல்லைன்னா கூட நமக்கு ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்கு. அதை வச்சுட்டு நைட் ஏதாவது ஓட்டிடலாம் அப்படின்னு ஐடியால இருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கு மேல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. ஸோ ஒரு 3 உருளைக்கிழங்கு இதை மட்டும் வேக வச்சுட்டு பீன்ஸ் லாஸ்டா வதக்கும் போது கட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபோன் பண்ணேன் காலையில ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஊர்ல எல்லாம் நல்ல வெயில் அடிக்குது. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ இங்க வெயில் அடிச்சது. இப்ப இங்க மழை பெய்யுது அங்க நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த மழை எப்போ புயல் தரைய கிடக்கும் அப்படின்னு தெரியல. நாளைக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா காலையில எப்படி இவங்களை கிளப்பி ஸ்கூல்ல அனுப்புறதுன்னு தான் தெரியல. ஓகே. ஒரு பக்கம் காய் எடுத்து போட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம தேங்காவை திருகி அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, இதை அரைக்க முடியாது. மத்த வேலை கூட முடிச்சிடலாம். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு தேங்காய் திருகி வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. நான் ஒரு சைடு குருமாவை ரெடி பண்ணிட்டு, அப்படியே பாத்திரமும் கழுவிட்டேன். கழுவிட்டு இந்த அடுப்பு கல்லெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சா, சரி அப்படியே ஒரு வாக்குல இதையுமே கழுவி விட்டுருவோம். கொஞ்சம் வேலை ஈஸியாயிடும் அப்படின்றனால, அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கப்பவே நான் கிச்சன்ல என்னால கொஞ்சம் பாதி வேலைகள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிளீனிங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இவ்வளவுதான். ஓரளவு முடிச்சிட்டோம்னா ஈஸி ஆயிடும் இல்லையா? இதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சோ அங்க இருந்து பார்த்தா தெரியல. அடுப்பு ஆஃப் பண்ணேன். ஓரளவு வேலைகள்லாம் முடிச்சிட்டேன். நீங்க அடுப்பு மட்டும் துடைக்கணும். அடுப்பை மட்டும் துடைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சப்பாத்தி ஊத்தி கொடுத்துட்டு தூங்க வைக்கிறது தாங்க. சோ இவ்வளவுதான் என்னோட டெய்லி நைட்டு. நான் எப்பவுமே நைட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் சமையல் முடிச்ச உடனே நைட்டே பாத்திரம் எல்லாம் கழுவிடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்ச பாத்திரம் இருந்ததுன்னா நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே கழுவி காய போட்டுட்டு அப்புறம் தான் படுத்துறது. ஏன்னா அப்பதான் காலை சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணிட்டு படுத்துறதா.
ஓகே, தேங்க்யூ, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.